வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஷெஃப் மால்குடி கவிதா. ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் நேர நிகழ்ச்சியில நீங்க என்ன மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. இந்த உணவையும் உணவோடைய மருத்துவ குணத்தையும் மகத்துவத்தையும் சொல்றது நான் மட்டும் இல்லைங்க. இந்த மருத்துவ குணத்தை பத்தி நமக்கு வந்துட்டு விளக்குறதுக்கு டாக்டர் சுப்ரஜா வந்திருக்காங்க. ஹலோ டாக்டர். ஹலோ ஷெஃப், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு வந்துட்டு ஜெனரலா வந்துட்டு நான் வந்து நிறைய விஷயங்கள் ஆஸ் எ ஷெஃப் வந்து ஐ ப்ரௌட் மை செல்ஃப். ஏன் அப்படின்னா, நீங்க எழுதி கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெடிசின்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், நீங்க ஆகாரத்துக்கு முன்னாடி ஆகாரத்துக்கு பின்னாடின்னு ஒன்று எழுதி கொடுப்பீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பெருமையா இருக்கும். டாக்டரே மெடிசின்ஸ் எழுதி கொடுத்தா கூட அந்த டாக்டர் கொடுக்குற மெடிசின்ஸ் ஆக்டிவேட் பண்றதும் அதை டீஆக்டிவேட் பண்றதும் எங்களுடைய ஃபுட்டு கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து ஒரு ஃபுட்டையும் அதோடைய ஃபேக்ட் இம்பாக்டை பத்தி பேசும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்துட்டு நிறைய வியாதிகள்ல, உடல் உபாதைகள்ல, உள்ள உபாதைகள்ல, மென்டல் ஸ்ட்ரெஸ்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய விதமா பாதிப்புகள்ல இருக்காங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க எப்படி எந்த விதமான ஒரு ஃபார்முலா வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, இந்த இந்த மாதிரி ஒரு அருமையான டாபிக் சூஸ் பண்ணதுக்கு ஷெஃப் கவிதாவை நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். மருத்துவர்கள் சார்பாக உணவே மருந்து அப்படிங்கிறது பல காலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எந்த உணவுல என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றது, அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கு. நிறைய வியாதிகள் எதனால வருது அப்படின்னா, இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு சில சாப்பாடுகளை ஜாஸ்தி சாப்பிடுறதுனாலையும் ஒரு சிலதை குறைச்சிக்கிறதுனாலையும் வியாதிகள் நமக்கு வெளிவருகின்றன. என்ன நம்ம ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, அலோபதி, நிறைய மருத்துவ முறைகள் இருந்தாலும் உணவு என்பது சராசரி மனிதன் தினமும் உட்கொள்கின்ற ஒரு டெய்லி ப்ராசஸ். அதுல நம்ம என்னென்ன சாப்பிடலாம், நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்படி கேக்குறத விட என்னென்ன சாப்பாடுல என்னென்ன இருக்கு, அதுல எதை அவங்க ஜாஸ்தியா எடுத்துக்கிறாங்க, எதை குறைத்து கொண்டார்கள் என்றால் அது உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். டாக்டர், இப்ப நீங்க சொன்னீங்க வந்துட்டு உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இது சாப்பிடுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் கூட அதுதான் சொல்லுவேன். எல்லாத்துலயுமே ஏதாவது உணவு பொருள் எடுத்துக்கிட்டாலே அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் அது உணவு பொருள் பட்டியலே இடம்பெறுது இல்லீங்களா? சோ அத நம்ம அது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது அமிர்தமா இருந்தாலும் நம்ம அளவோட சாப்பிடணும்ன்றதுதான் நமக்கு வலியுறுத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜெனரலா அனிமிக் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே இருக்குது. இப்ப ஆஸ் எ ஷெஃப் நான் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா என்னோட என் ஜாப் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் தான். பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுனாலதான் பிரியப்பட்டு வருவோம். கிளம்பி இங்க வந்தோம்னா நம்ம ஒர்க், அந்த ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுன்றது ரொம்ப செலக்டட் டேஸா போயிருக்கு. ஜெனரலா நாட் ஒன்லி ஷெஃப், எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க இன்னைக்கு காலகட்டங்கள்ல பணத்துக்காக ஓடுறாங்க, பொருள் தேடி ஓடிட்டு இருக்கிறவங்க மத்தியில குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்க எடுத்துக்கிறது ஒரு விதமான விஷயம். ஒரு ஃபேமிலியில குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒய்ஃபு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, மனைவிக்கு கணவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, காதலனுக்கு காதலன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு விதமான இதா இருக்கும்போது அவங்க அவங்க எப்படி அவங்க மைண்டை ரீஃப்ரெஷ்மெண்டா வச்சுக்கலாம். இந்த ஃபுட்டை எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு மைண்ட் ரீஃப்ரெஷ் ஆகும்? அனீமியா பொறுத்த மட்டும் ரொம்ப அயன் சத்து ரொம்ப ரிச்சா இருக்கிறது டேட்ஸ். இது டேட்ஸ் இப்ப நீங்க யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, யூஸ்வலா இப்ப நார்மலா எல்லாருமே எடுக்கலாம். பட் அதுல சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மட்டும் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டேட்ஸை எந்த மூலியமா எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் டேட்ஸா 1-2 பழமா எடுத்துக்கலாம். இல்ல அத ஷெஃப் இன்னும் சொல்லுவாங்க வேற வேற டிஷஸ் மாதிரி பண்ணி, இப்போ பேரிச்சம்பழம் பாயசம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அதுல பேரிச்சம்பழமும் பாலும் சேரும் போது, சர்க்கரையும் சேரும் போது அந்த பேரிச்சம்பழத்துல இருக்கிற அயன் சத்தை நிறைய உடல்ல ஏத்திக்கிற தன்மை அது பால் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த மாதிரி இப்போ என்னென்ன சாப்பாடுகள், இததான் நாங்க மெயினா டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன சாப்பாடு எடுக்கும் போது அது எந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுக்கும் போது அந்த சத்து உணவுல உடம்புல ஏறுறது அப்படிங்கறத நம்ம சொல்லணும்.
இன்னைக்கு நீங்க வந்துட்டு டாக்டர் சுப்ரஜா கிட்ட ஒரு நல்ல தகவலை வந்துட்டு சேகரிச்சிருப்பீங்க. இந்த கேள்வி நேரங்கள்லயும் நீங்க தகவல் தெரிஞ்சுக்கிற நேரங்களையும் யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்றத எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு புதிய தகவலோட டாக்டரோட உங்களை நான்